ஹாய் கைஸ், நான் உங்க நிக்கோ லைஃப் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு வந்து திடீர்னு அன்பிளான்டா வந்து வேளாங்கண்ணி கிளம்புறோம். எல்லாம் வீட்டில் பெரியப்பா பெரியம்மா அத்தை நல்லா ஃபுல் ஃபேமிலியாக வந்து கிளம்புறோம். இது வந்து இன்னைக்கு நம்ம போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கம்யூட்டர். இதில் வந்து ஒரு 17 மெம்பர்ஸ் அப்படியே அட் டைம் ட்ராவல் பண்ணலாம். நம்ம கெம்மு வேற வந்திருக்காரு. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எங்கடா போறோம்? எதுக்கு? சும்மாவா? பெரியம்மாவோட 60th பர்த்டே செலிப்ரேஷனுக்காக போறோம். இந்த vlog வந்து நாங்க வேளாங்கண்ணிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்றோம். லெட்ஸ் கோ. வந்து எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பல்லாவரம் மார்க்கெட் சந்தை ரோட்ல ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை செம்மையா இருக்கு. பாத்தீங்கன்னா சட்னி சாம்பார்லாம் அன்லிமிட்டட். நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஸோ இந்த பல்லாவரம் சந்தை ரோட் இதுதான் அந்த டிஃபன் கடை. ப்ராப்பர் ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை கொஞ்சம் எல்லாம். அண்ட் 10 பேருக்கு வந்து ஒரு 4 செட் 6-7 செட்டு பூரி, ஒரு தோசை, அப்புறம் ஒரு 2 செட்டு இட்லி எல்லாமே சேர்த்து, மீன் குழம்பு இருந்துச்சு, வடகரி இருந்துச்சு, இது எல்லாமே சேர்த்து 480 தான் ஆச்சு. ஒர்த் த மணி. அண்ட் வயிறும் எதுவும் பண்ணாது, நீட்டா இருக்கு. என்னது அது? கஞ்சியா? பால் கொல்கட்டையா சாப்பிட்றியா? மில்லட் மோமோ சாப்பிட்றியா? மில்லட் மோமோ சாப்பிடு, நல்லா இருக்கும். ஏன் மில்லட் மோமோ நல்லா இருக்கும்டா, ஹெல்த்தியா சாப்பிட்றா. $99 காஃபி வந்திருக்கோம். ஒரு சின்ன டீ பிரேக் போட்டு அப்படியே ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ அப்படியே ஃபர்ஸ்ட் விக்கிரவாண்டி போயிட்டு அங்கேருந்து காரைக்கால், நேராக காரைக்காலில் தான் போய் தங்கி சாப்பிடுவோம். ஸோ இவருக்கு வந்து வேளாங்கண்ணி வந்து பயங்கரமான ஒரு ஃபேவரட் ஸ்பாட் அவருக்கு. அப்படி தானடா? ஆமா. என்னென்ன இருக்காங்க? டாய்ஸு, பென்ஸ். அது மொத்தம் கோயிலுக்கு போல போய் டாய்ஸ் வாங்கிறதுக்கு மட்டும்தான் வரேன். நீ போய் அங்கே சர்ச்சில் போய் கொஞ்ச நேரம் சாமி கும்பிடணுமே, அதெல்லாம் இல்லை. சாப்பாடு நல்லா இருக்கும், கொட்டு போட்டா நல்லா இருக்கும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு வந்திருக்கோம். பெட்ரோல் டீசல் போட வந்திருக்கோம். பெட்ரோலா டீசலா? டீசல் போட்டாச்சா? போட்டுட்டு இருக்காங்க. சரி, இப்போ அடுத்து எங்க? அதுக்கு வந்து தெரியல எனக்கு. லஞ்சு சாப்பிடலாமா வேணாமா? அது சாப்பிடலாம், பசிக்குது. சரி, எப்போ வேளாங்கண்ணி போய் சாப்பிடலாமா இல்ல போற வழி சாப்பிடலாம். விழுப்புரத்துல சாப்பிடலாமா இல்ல காரைக்கால்ல சாப்பிடலாமா? இப்போ வந்து லஞ்சுக்கு எங்க வந்திருக்கோம்னா தாய் கேன்டீன், தாய் மெஸ். ஓகே, வேளாங்கண்ணி ரீச் ஆகிட்டோம். அன்னை பே தான் நம்ம ஸ்டே பண்ணுறது ரெகுலராக. அப்படியே பீச் ஃபேஸிங்கில் இருக்கும். டைரெக்டாக நம்ம அப்படியே பார்த்தோம்னா ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட 2 டேஸ்க்கான ஸ்டே. ப்ராப்பர் ஒரு நீட்டான ரூம். டோர் திறந்தோம்னா பீச், பட் இதை திறந்தோம்னா டாய்லெட் தான் இருக்கும். ஓகே, வேளாங்கண்ணி vlog ஸ்டார்ட்.
இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் வேளாங்கண்ணி. லைக் எல்லாருமே செம்ம டயர்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சர்ச்சுக்குள்ளெல்லாம் போகல, எல்லாம் ரூம்லேயே இருந்துட்டோம். ஸோ இந்த ஏரியா வந்து நாளைக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நாளைக்கு நைட் தான் நம்ம எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம், இந்த பர்த்டேயோட சர்ப்ரைஸ் அந்த இதெல்லாம். அண்ட் இவங்க வந்து என்னோடய ரொம்ப பெரிய ஃபேவரெட். ஃபிஷ் இருக்கும், ஆப்பம் இருக்கும், இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த ஏரியாவை நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஹாய் கைஸ், நேற்று தான் வேளாங்கண்ணி வந்து ரீச் ஆனோம். எல்லாருக்கும் பயங்கர டயர்டு. ஸோ நேற்று வந்து எந்த vlog எதுவுமே எடுக்கல, சும்மா சர்ச் மட்டும் போய் பார்த்துட்டு வந்து டென்னரை போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாம் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து சர்ச்சில் நமக்காக, நம்மளோட ஃபேமிலிக்காக மட்டும் கெபிக்கு பின்னாடி 10-12 மெம்பர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு மாஸ் ஒன்று இன்னைக்கு நடக்கும். ஸோ அது நம்ம ஸ்பெஷல் மாஸ் போய் அட்டன் பண்ணிவிட்டு லஞ்சை வந்து இன்னொரு ஸ்பெஷலாக ஒரு அக்கா கடையில் ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்மளே காலைல போய் ப்ரான்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இவன் தான் காலைல போனான். என்னடா வாங்கிட்டு வந்த போய் காலைல? பிராணு இறம் ஒன்று தான், ஃபிஷ்ஷு பிராணு இதெல்லாம் போய் இவர் வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. அதை வந்து ஒரு இடத்துல கொடுத்துருக்குறோம். அண்ட் நைட்டு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பிளானும் ஒன்று இருக்குது. அது வந்து இந்த vlogல அப்படியே நீ ஃபுல்லாக பார்க்கலாம். அர்பான் நகரில் சாரா இருந்தார். அவருக்காக குழவி அவருக்காக ஆபிகிறார். ஒரு சிறுவனின் பிறந்த நாளுக்கு அவரது நண்பர்கள் எல்லாம் அனுப்புகின்றனர். ஓகே கைஸ், நல்லபடியாக நம்ம சொன்ன மாதிரி அந்த 11 o'clock மாஸ் ஸ்பெஷல் மாஸ் முடிச்சாச்சு. நமக்காக திருச்சியிலேருந்து ஃபாதர்லாம் வந்திருந்தாரு. நல்லபடியாக பிளெஸிங்ஸ்லாம் வாங்கியாச்சு. இப்போ அடுத்து வந்து ஒரு ஃபன் மூமெண்ட்டாக வந்து நம்ம கெமியோவில் வச்சு ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணுறோம். என்னென்னா 100 rupeesக்கு அவன் வந்து ஒரு 10 items எடுக்கலாம். 10 items மட்டும் தான் எடுக்கணும். 11th item or 9th item அவங்கக்கிட்ட வந்து ஒரு 20 rupeesஓ 30 rupeesஓ அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா சேலஞ்சில் ஒரு ட்ரா அவுட்டு. அந்த கடையிலேயே அவனை விட்டு வர்றது தான் என் பிளான். ஆமாம், சேலஞ்ச் அக்செப்டட்னா சொல்லு, போகலாம். ஓகேவா? 10 item எடு. Forty seconds out. 10 minutes முடிஞ்சு போச்சு. 10 minutes சாரி, 45 seconds out. 10 minutes 50, 10 seconds more. 10 minutes Sorry, you are failed. 10 minutes 5 seconds more. 10 minutes Over, done. 10 minutes எனக்கு 10 minutes. பட்டு டக்குன்னு ஏய், நீ சொல்லக்கூடாது. டக்கு பட்டு பொருள் எடுத்து போடுறா. நான் 500க்கு மூவ் பண்றேன், ஐடி பண்றேன். இன்னும் 9 seconds இருக்கு. இன்னும் 5 seconds இருக்கு. 4 seconds. 3 ஸ்டாப். ஓகே, ஸோ பிளான் பண்ண மாதிரி மாஸ்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் அண்ணன் வந்து ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான் பிரியமாக்காக. அதை போயிட்டு இப்போ சர்ப்ரைஸாக பிளான் பண்ணிவிட்டு, அது வந்து எப்படின்னா ஒரு ப்ரான் ஃப்ராம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. ப்ரான் ஃபார்முக்கு கீழே ஃபுல்லாக தண்ணி இருக்கும், மேலே வந்து ஒரு ரூம்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு கேக் கட்டிங் செரமனி, கொஞ்சம் ஃபுட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம். நான், சாம் அண்ட் ஃப்ராங்க்
And எங்க அக்கா, எங்க மாமா எல்லாரும் போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு உங்களுக்கு இடத்த காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து லேக் ரிசார்ட் இன் வேளாங்கண்ணி. ஸோ இங்கே வந்து நம்ம தனியாக ஒரு ரிசார்ட், ஒரு வில்லா ஒன்று எடுத்துருக்கோம். அந்த வில்லாவில் ஒரு ரூம்ஸோடு சேர்ந்து பால்கனி மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே தான் கேக் கட்டிங் செர்மனி அதெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கான். பிராங்க் தான் பிளான் பண்ணிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுல அக்கா தம்பியை வந்து அடிச்சுக்க முடியாது. இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு 60th பர்த்டேவோட செலிப்ரேஷன் ஒரு பேரண்ட்டுக்கு எப்படி கொடுக்கணும்னு வீடியோ பார்த்து பார்த்தோம். கீழே ஃபுல்லாகவே ப்ரான்ஸ் இருக்குது. ப்ரான் ஃபார்மிங் பண்ணுறாங்க இங்கே. ஸோ ப்ரான் வந்து இந்த நார்மல் வாட்டர், அதாவது ரிவர் வாட்டர் ப்ரான்ஸ் இங்கே பண்ணுவாங்க, ப்ளஸ் சால்ட் வாட்டர் ப்ரான்ஸ் இங்கே பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு நல்ல லக்ஸரியஸ் வில்லா ஒன்று இருக்குது. உள்ளே போய் மூஞ்சில் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா வந்து மூஞ்சில் ஆகும். பார்த்துக்கோங்க. டோன்ட் த்ரோ த வேஸ்ட் இன் த பாண்ட். லைவ் மரைன் அண்டர் வாட்டர். லைவ் மரைன்னா நம்மளோட ப்ரான்ஸ். இது ஆக்சுவலாக வந்து ஒரு சூப்பர் பிஸ்னஸ் ப்ரொபோசல். நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு லேண்ட் இருந்துச்சுன்னா கீழே ப்ரான் கல்ச்சரிங் போட்டு மேலே ஒரு ரிசார்ட் போட்டு, ரிசார்ட் வந்து எப்பயுமே ஒரு மாதிரி வேளாங்கண்ணி டைப்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபுல் புக்டாக இருக்கும். அண்ட் மரைன் பொறுத்த வரைக்கும் ப்ரான் கல்ச்சர்லாம் வந்து ஒன்ஸ் செட் ஆகிடுச்சுன்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ வந்து போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து ஃபுட் ஆர்டர் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷனு அதோட லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடும். என்ன கொடுத்துருக்க? என்ன மெனு இன்னைக்கு நைட்டு? கரிமீன் பொளிச்சது, ஓகே. ப்ரான் ஃப்ரை, மேங்கோ ஃபிஷ் கறி, மேங்கோ ஃபிஷ் கறி, சூப்பரு. ஒயிட் ரைஸ், ரசம், பெப்பர் சிக்கன், ஒயிட் ரைஸ், ரசம், ஓகே. கேக், ஸ்வீட்ஸ், டெசர்ட், கேக் அண்ட் டெசர்ட்ஸ், ஓகே. இது வந்து பிரியமாக்கு பிடிக்கிறனால ரைஸ்ல போயிட்டீங்க. ஆமா, கரெக்டா? அதேதான். அவங்க ஊர்ல இருந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரில இருந்து கரிமீன் ஃப்ரை. இது வேறயா இம்போர்ட் பண்ணிருக்கிற? லோக்கல் இம்போர்ஷன் வேற பண்றேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஃபுல்லா லைட்டிங்ஸ்லாம் போட ஆரம்பிச்சாச்சு. சுற்றி இந்த ஐலாண்ட் மாதிரி இருக்கும். நல்லா இருக்கானா? வெதிக்க நல்லா இருக்கு. எல்லாம் பெருசுங்களோட போட்டிங். இஸ் லைஃப் ப்ரோ. கிரிஞ்சா இருக்கு. இவங்க தான் வந்து என் பிரியமா. இது ரெண்டுவரும் பாபா நடக்க ரெண்டுவரும் கூட ஸ்லோ மோஷன் அலியே முன்பு போறேன். பார்த்து கீழே ஓகே டன். பர்த்டே என்ன ஃபீல் பண்றீங்க? உங்க பையனோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் வேற இருக்கு. சொல்லுங்க. என்ன சொல்லணும்? எதையாச்சும் சொல்லியா? உங்களோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? நீங்க சும்மா சொல்லுங்க. ஆமா, அதான் எதிர்பார்க்காதது அது. ஓகே, எதிர்பார்க்கல. கடவுள் ஆசீர்வாதம் மைனா. அப்புறம் பெரியவங்க எல்லாரோட ஆசீர்வாதம், பிள்ளைங்க நீங்கள ஆசீர்வாதம். பையன், ஆமா, பையனை குறிச்சு 2 வார்த்தை சொல்லு. அதான் நம்ம எதிர்பார்க்கல இங்க வருவோம் இந்த டைம்ல. ஆமா,
அது ஒரு பெரிய கடவுள் கொடுத்த பெரிய ஒரு ஆசீர்வாதம், பிளஸிங் இது. ஓகே, நம்மளோட நைட் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. காலையில் எங்கள் அண்ணன் போய் வாங்கிட்டு என்னது ஃப்ரெண்ட் அது கரிமீன், கறிமீன், ப்ரான்ஸ், வஞ்சரம் ஃபிஷ்ஷு, சிக்கன் நம்ம போய் வாங்கணும். ஆமாம், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், ரசம், ஃபிஷ் கறி. ஓகே, வித் இட்லி. ஆமாம். இது வந்து எங்கே சொன்ன நீ? எங்கே ஆர்டர் பண்ண? இது வந்து ஒரு ஃபிஷர்மேன்ஸ் ஃபேமிலி அவங்க. ஓ ஸோ அவங்களே ஹோம் மேடு, ஓ டைரெக்டாக வந்து அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுக்குறது ரெகுலராக. ஓ, இப்போ நம்ம மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்டோம்னா ஆமாம், பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ குக்கிங் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும். ஓ சூப்பர். ஆனால் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அந்த லோக்கல் ஃபுட்டோட அடாப்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா தான் நம்ம இந்தியாக்குள்ளேயே எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆமாம், அது இல்லாமல் சும்மா இங்கே போகிறேன், இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் போகிறேன், இங்கே வந்து ஃபங்கியான ஃபுட் இருக்கு, அங்கே போனால் ஒன்றுமே இருக்காது. நமக்கு வந்து வேர்ல்டு வைட் ஃபுட்டு நம்ம இந்தியா கொண்டு வரது வேற, நம்ம இந்தியன் ஃபுட்ஸை வந்து த்ரூ அவுட் இந்தியா, த்ரூ அவுட் வேர்ல்டு கொண்டு போகிறதுன்றது வேற. ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணணும். லோக்கல் ஃபுட்ஸ் வந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணாதான் நம்மளால ஜட்ஜே பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம பேசவே முடியாது. ஓகே சூப்பர், போய் எல்லாரும் டேஸ்ட் பண்ணுவோம். இன்னும் கேக் கட்டிங் வேறு இருக்குது, போய் செலிப்ரேட் பண்ணுவோம். See you there. ஓகே, நம்ம இங்கே தான் வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போகிறோம். 60th பர்த்டே ஆஃபர் தெரியுமா? அண்ட் சுற்றி வாட்டர். என்ன போட போகிறான்? ஆமா உங்க பர்த்டேக்கு போட்டோம்ல. கேப் போடு. உங்க ஃப்ராங்கி கேக்ல போடுங்க. ஸோ நல்லபடியாக பர்த்டே எல்லாம் முடிஞ்சிச்சு. கேக் செலிப்ரேஷன், கேக் கட்டிங் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இன்னும் 100 ஆண்டு வாழ்க அப்படின்னு பாட்டு போட்டு கிரிஞ்சு பண்ணிட்டாங்க. ஆமாம், என்ன பெரியப்பா, எப்படி 60 வருஷம் எப்படி கடந்து வந்தீங்க? இல்லை நான் கேட்டப்பா, எப்படி சொல்லுங்க, 60 வருஷம் எப்படி கடந்து வந்தீங்க? 40 வருஷம் கடந்த அப்புறம் சொல்றேன். நாங்களாம் இருக்க மாட்டோமே. சரி, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. வேற ஏதாவது சொல்லுங்க. வேற என்ன சொல்றது? சொல்றது ஒண்ணுமே இல்லை. உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். 40 வருஷம் லவ் பண்றேன்டா, இன்னும் லவ் பண்ணிட்டே இருக்கேன். வெரி குட், வெரி குட். நல்லா இருக்குடா. மீன் குழம்பிலும் மாங்காய் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லி நக்கல்யா அவனுக்கு. நல்லா இருக்கு எல்லாமே. என்னது வெஜ்ஜு சாப்பிட்டு இதுல காலிஃப்ளவரு, ஆமா, ஃப்ரைட் ரைஸ், பன்னீர், நான் எல்லாம் சரிப்பா. ஓகே. சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்ப்பா. எறா அப்புறம் மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும். குழம்பு சாப்பிடல நீங்கள்? மீன் திரும்பி வாங்கினியா? எதுப்பா, எல்லாம் இங்கே லோக்கல் வாங்கணும். கொஞ்சம் கம்மி தான். ம் இந்த மீன் நல்லா தானே அது சாப்பிடு. ம் சாலியங்களே, நாகப்பட்டினத்து வந்துட்டு இந்த சாப்பாடு சூப்பராக இருக்குது. இனி அடுத்த வாட்டி வரும்போது இந்த சாப்பாடு தானே வாங்கி கொடுக்கணும். ஓகே ஓகே டன்.
வந்து இப்போ 7 wonders ஆஃப் த வேர்ல்டில் இருக்கோம். என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள். தாஜ்மஹால், ம் ஐஃபல் டவர், ம் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியா? எது? டே பரமா படிடா, ஒழுங்கா படிடா. ஹாய் கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக கும்பகோணம் வந்தாச்சு. கும்பகோணம் வந்து ஃபுல்லாகவே டெம்பிள் அண்ட் நிறையா இருக்கு. ஸோ லக்கிலி டிஜே சுத்து வந்து டேஸ்ட் பண்ண பருத்தி பால் கும்பகோணம் ஃபேமஸ். ஜஸ்ட் 20 rupees தான். பயங்கரமாக இருக்குது. இட்ஸ் கோல்டுலாம் இருந்துச்சுன்னா ஒரு பருத்தி பால் போட்டிங்கன்னா போதும், செம்மையாக இருக்கும். ஓகே, ஹாய் கைஸ், கடைசியாக ரூமுக்கு வந்தாச்சு. கேபிஎஸ் ரிசார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரூம்குள்ளெல்லாம் நான் அப்புறமா காட்டுறேன். ஓகே, நல்ல ஒரு வுடன் ஃபீல், நல்ல ப்ளசண்ட்டான ஒரு பிளேஸு. நீங்கள் ஃபேமிலியோடலாம் வந்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பசங்களுக்கெலாம் நல்ல ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து ஏதாவது மேரேஜில் ஒரு கெட் டுகெதர்லாம் பண்ணுறோன்னா ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஜ், அப்புறம் தி கார்டன். நல்ல ஃப்ரெஷ் மாங்காஸ் இருக்கு. அங்கே பாரு, அவன் எடுத்துட்டான் பாரு. போதும்டா, போடு. சூப்பர். உப்பு காரம் போட்டு வச்சுக்கலாம் நைட்டு. கும்பகோணத்தில் இருக்கிற டிஹெச்டி பானிபூரி உண்மையில சூப்பராக இருக்கு. சிங்கப்பூர் பேன்கேக்கா? என்ன பண்ணுவாங்க? பேன்கேக் விற்கிறாங்க. சூப்பராக இருக்கு. சூடாக இருக்கு. சூடாக சாப்பிடணும். சூடு அவ்வளோ சூடு. சாக்லேட் பேட்ச் பண்ணிடலாம். நல்லா சாப்பிடணும். கும்பகோணம் சூப்பராக இருக்கா? நல்லா தான் இருக்கு. மயிலோட சத்தம், காத்தோட வாசம், ஆனால் நல்லாவே இருக்குது ப்ராப்பர்ட்டி. நமக்கு தனியாக ஒரு ஐலண்ட், சாரி, நமக்கு தனியாக ஒரு மாந்தோப்பு ப்ளஸ் ஒரு இது ஸ்விங் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல காஃபி ஒன்று போட்டிங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். ஸோ
காலையிலேயே நல்லா பம்பு செட்டில் குளிக்கலாம்னு பார்த்தோம். இன்றைக்கி பம்ப் செட்டில் குளிக்க முடியல. ஸோ அதனால் சின்ன செட்டப் ஒன்று பண்ணி அதில் குளிக்க வச்சுட்டு இப்போ வந்து டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு அங்கேருந்து டைரக்ட் சென்னை. வெற்றிகரமாக நம்மளோட கும்பகோணம் ட்ரிப்பு முடிஞ்சது. அண்ட் நல்ல ஒரு ஹோம் ஸ்டே இங்கே. ஓகே, ஃபைனல் ஸ்டாப் நிக்கா பிரியாணி உளுந்தூர்பேட்டில். ரொம்ப ஒரு 2-3 நாளாக ஃபுட்டே ப்ராப்பராக இல்லை. லைக் பழைய மாதிரி யாருமே ஸ்டாண்டர்ட்லாம் மெயின்டைன். அதனால் நம்மளோட பிரியாணியை போட்டு அப்புறம் அது பிரியாணி வேறு ஏதாவது புதுசாக சொல்கிறேன் வித்தியாசமாக பைத்தியமாயவே. ஸோ ஹாய் கைஸ், நம்ம வந்து நல்லபடியாக வேளாங்கண்ணி அண்ட் என்ன ஊர்றாது கும்பகோணம் 2 ஊரும் கம்ப்ளீட்டாக போயிட்டு வந்துட்டோம். சடன் பிளானு, பட் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் see you on next video.